தமிழக முதல்வரை அங்கிள் அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் தவிர்த்திருக்கலாம். கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் மை டியர் அங்கிள், மை டியர் அங்கிள், மை டியர் அங்கிள் கேக்குதா? ஒரு எழுச்சிமிகு மாநாட்டை பார்த்தோம். இளைஞர்கள் கடல் அலையென திரண்டு சொன்னா பல பேருக்கு வயிறு எரியும். கேட்டீங்கன்னா திடீர்னு விஜயை புகழேந்தி பாராட்டி பேசுறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று அவர் சொன்னதுதான் 100% உண்மை. அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கப் போகிறது. பழனிசாமி கலைக்கிறார். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு. புதுச்சேரியிலும் அதே நிலைமை தான் இருக்கு. இங்கே பாண்டிச்சேரியில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ன நிலைப்பாட்டில் இருக்கு? கட்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமை நீடித்தால் தமிழகத்தில் இருக்கின்ற அதிமுக, அவர் தலைமையில் இருக்கின்ற அதிமுக என்று சொல்லுகின்ற அணி 4வது இடத்துல தான் வரும். சீமானுக்கும் அவருக்கு தான் போட்டி. நீங்கள் அவர் யாரோடையும் கம்பேர் பண்ணாது. ஒரு எழுச்சிமிகு மாநாட்டை பார்த்தோம். இளைஞர்கள் கடல் அலையென திரண்டு குவிந்து முதல் நாள் இரவிலிருந்தே பார்ப்பதற்கு ஆர்வமாய் குவிந்திருந்த தொண்டர்களை காண முடிகிறது. சொன்னால் பல பேருக்கு வயிறு எரியும். கேட்டிங்கன்னா திடீர்னு விஜயை புகழேந்தி பாராட்டி பேசுகிறாரு. அது அல்ல, நான் உண்மையை பேசுகிறேன். அவர் தமிழக முதல்வரை அங்கிள் அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் தவிர்த்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அதுதான் எதிர்ப்பு அணியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று அவர் சொன்னதுதான் 100% உண்மை. அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கப் போகிறது. பழனிசாமி கலையப்படும். எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி சார். தந்தை பெரியார் படம், பேரறிஞர் அண்ணா கட் அவுட், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட் அவுட், பழனிசாமியை பெருசாக போட்டு அம்மாவை வத்திப்பிட்டு செய்யும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் ஈக்குவலாக போடுகின்ற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நேற்று தோங்கிய கட்சியாகவே இருக்கட்டும், அந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்களை பெரிய வானோங்கி இந்த கட் அவுட்டுகளை வைத்து அழகு பார்ப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டும். மிக தெளிவாக ஒரு கொள்கையை சொல்கிறார். அரசியல் ரீதியாக எங்களுடைய எதிரி பிஜேபின்றார். அதற்கு பின்னாடி திமுக ஆளுகின்ற கட்சின்றார். ஆளுகின்ற கட்சியோடு மோதுறது ஒன்றும் தப்பே கிடையாது. நான் பல பேருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. 7 மாதத்தில் ஆட்சிக்கு வரலையா என்டிஆர்? ஆந்திராவில் கட்சி ஆரம்பித்து 72 73 தலைவர் திண்டுக்கல் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறலையா? நாட்டில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்.